இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பொண்ணுங்களை விட்டுருங்க, இல்லனா உங்க தலை சதறிடும். விட்டுருங்க. நீயும் அழகாத்தான் இருக்க. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. அப்புறம் அவங்க 13ஓட 14ஆவதா ஒன்னையும் அனுப்ப வேண்டி இருக்கும். டேய், உன்னை விட்டாதானே நீ என்ன அனுப்புவ? பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு சீப்பா தெரியுதா? டேய் அண்ணா, இவ கூட நிறைய ஆளுங்க வந்திருக்காங்கடா. இங்க பார், ஒருத்தன் கூட இங்க இருந்து உயிரோட போக கூடாது. எல்லாரையும் போட்டு தள்ளுங்க. போங்கடா. போ போ. ஏய் ஏய் இன்னொரு அடி எடுத்து வச்ச மேல சதறன புல்லட் இவ தலைக்குள்ள செதறும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? உன் துப்பாக்கி எடுத்து கீழே போடு. ஏய் ஓடுறி. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க. துப்பாக்கி எடுத்து கீழே போடு. போட மாட்டேன். ஓகே ஓகே, வேண்டாம். போடு. ஏய் ஓடுறி. துப்பாக்கி கீழே போடு. இல்லன்னா இவ தலை செதறும். போடு. என்ன யோசிக்கிற? போடு. போடு. அட தவணை முறையில போடுறியே. முன்னாடி போ, முன்னாடி போ. ஏய் உள்ள போ. அந்த பொண்ணு கூட போய் உட்காரு. என்ன நம்பியார் மாதிரி சிரிக்கிறேன்னு பாக்குறியா? டேய் அங்க நில்லு. விட்டு வந்த சுற்றுவேன். டேய் எங்கடா போறீங்க? வாங்கடா. அவனை புடிங்கடா. பெரிய ஹீரோ மாதிரி வந்துட்டோம். புடிச்சு போடுங்கடா. பாப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சிருவோம். அப்புறம் நானே நினைச்சாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. அவனை விட்டுறா. இல்லனா உங்களுக்கு தாண்டா ரிஸ்க் அதிகம். டேய் புடிங்கடா அவனை. ஐயய்யய்ய இவன் வேற ஒருத்தன். இவன் தொல்லை தாங்க முடியலடா. டேய் நல்லா புடிங்கடா. ஆடாமா செய்யாம பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஏன் பாப்பா இவன் ரொம்ப ஓவரா சொல்றான்? அதுவும் உனக்கு ஓவரா பில்டப் வேற கொடுக்குறான். இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? ஆமா ஏன் பாப்பா எதுக்கு இந்த வயசுல உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? சின்ன பொண்ணா இருக்க, அழகா டிகிரிய முடிச்சோமா, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணோமான்னு இல்லாம எதுக்கு உனக்கு இந்த ஓடி புடிச்சு விளையாடுற விளையாட்டெல்லாம்? டேய், என் வேலை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். ஹே பாப்பா, என்ன வீரவசனம் எல்லாம் பேசுற? நீ பேச வந்தியே வீரவசனம். அதெல்லாம் நான் பேசினாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா காட்டுல இருக்கிற மொத்த மிருகம் கத்துனா அது வெறும் சத்தம். அதுவே சிங்கம் கத்துனா கர்ஜனை. அது சிங்கம் கத்துனா. ஆனா நீ அந்த சிங்கத்துக்கு பயந்த நாய் மாதிரி பொண்ணுங்க மேல கண்ணை வச்சுட்டு கொலைச்சிட்டு இருக்க. வீரங்கிறது பேசுற பேச்சுல இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கணும். அப்புறம் போலீஸ்காரியான உனக்கே இவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா
இது என்ன? எங்க வீட்டு பாத்ரூமை விட சின்ன வீடா இருக்கு. இந்த வீட்ல இருந்துதான் என் பையனுக்கு பொண்ணு எடுக்க போறோமா? ஆமா, வீட்ல ஏதாவது விசேஷமா? சொந்தக்காரங்க யாரோ வந்துட்டு போறாங்க போல. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லங்க, நாங்க வரும்போது வீட்ல இருந்த ஆளுங்க கிளம்பி போனாங்கல்ல, அதான் கேட்டேன். அது கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க. ஓ, ஓகே. ரித்திகா, போய் காஃபி எடுத்துட்டு வாமா, போமா. இல்ல இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்பதான் ஜோசியரை பாத்துட்டு வரோம். அவரு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. அதான் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் Dress இருக்கிறத பத்தி கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆமா, வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? ஆம், எங்க எல்லாரையும் சேர்த்து 7 பேர் இருக்கோம். ஓ, ஓகே. இல்ல 8 பேரு. என்ன நீங்க ஆளாளுக்கு ஒரு நம்பர் சொல்றீங்க? உங்க வீட்ல மொத்தமா 8 பேர்ல வரணும். ஆனா இன்னொரு பொண்ணு இருக்குல்ல உங்களுக்கு? ஆமாங்க, ஆனா அவ இப்ப வீட்ல இல்ல. ஓ, அதான் அவளை சேர்க்காம நான் சொன்னேன். எப்படி இருந்தாலும் நிச்சயதார்த்தத்துக்கு வருவாங்கல்ல, அப்புறம் என்ன? Dress அளவெடுக்க டிசைனர்ஸ் வருவாங்க. ஓ சரி, மறக்காம உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் மெஷர்மென்ட் கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷங்க. என்ன எதையோ முழுங்கிட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? உங்க பார்வையே சரியில்லையே. எங்க கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களாக்கும்? ஆஹா, அதான் சொன்னனே, நீங்க திடீர்னு வந்ததுனால கொஞ்சம் பதட்டமாயிட்டோம். இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் நாமெல்லாம் சொந்தக்காரங்களாக போறோம். எங்க கிட்ட ஏதாவது மறைச்சிங்கன்னா நாளைக்கு அதனால பாதிக்கப்பட போறது உங்க பொண்ணோட வாழ்க்கை தான். பாத்துக்கோங்க. சித்தி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அவங்க ஏன் நம்ம கிட்ட மறைக்கணும்? ஆமாங்க, நாங்க எதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும்? நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படிங்க நாங்க மறைப்போம்? சரிங்க, அப்போ நாங்க போயிட்டு வரோங்க. என்னங்க எதுவுமே சாப்பிடாம போறீங்களே? பரவாயில்லைங்க, நாங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறோம். கிளம்புறோம். சரிங்க, வரோம். ரொம்ப சந்தோஷம். வரோம்.